வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு கேவலமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு துறை அப்படிங்கிறது இப்பதான் புரியுது. ரொம்ப கேவலமான ஒரு துறை அரசியல் துறை. அதிலெல்லாம் நீந்தி கரை சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னா உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மகான்கள் தான். முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, மற்றபடி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலில் சாதனை, குறிப்பாக அரசியல். அவங்களாம் சினிமாவில் கூட நடித்து பல சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அரசியலில் மிகப்பெரிய ஒரு சாதனை என்பது உண்மையிலே இந்த நிதிஷ்குமார் போன்றவர்களுடைய, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் போன்ற நடவடிக்கை மூலம் பார்க்கின்ற கூட உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாதனையாக தான் சொல்றாங்க. அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு துறை. என்னங்க 2020 முதலமைச்சர் டு 2023 முதலமைச்சர் வரைக்கும் 9வது தடவை இன்னைக்கு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கார் நிதிஷ்குமார். பச்சோந்தி, ஆமா பச்சோந்தி. மற்றபடி கேவலமான பல வார்த்தைகளை இன்னைக்கு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேவலமான ஒரு சூழலை இன்னைக்கு பீகார் மாநில முதலமைச்சருடைய நிதிஷ்குமாருடைய செயல்பாடு இன்னைக்கு இந்தியாவை அதிர வைத்திருக்கக்கூடிய ஒரு வியப்பு மிக்க, காரி துப்பக்கூடிய ஒரு சூழல். சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, பல்ட்டுராமா அப்படின்னு இன்னும் கேவலமாக கூட திட்டலாம். இருக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட பொழப்புக்கு எத்தனையோ பொழப்பு இருக்குதா. அதுக்கு பேசாம வேறு விதமான இரண்டாம் தரமான பிழைப்பும் பிழைக்கலாம். சும்மா இருந்தாங்க இவங்க பாட்டு. திமுக, இங்கே திமுக, அங்கே கேரளாவில் அவங்க விஜய் கம்யூனிஸ்ட், மற்றீங்க சோன்ஸ் எல்லாமே அவங்கவுங்க பாட்டுக்கு அவை காங்கிரஸ் அமைதியாக இருந்தாங்க. அவங்க பாட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜகவை வறுத்து கூட்டிக்கிட்டு, மற்றபடி அரைச்சி கூட்டிக்கிட்டு, இடித்துரைத்து பேசிக்கிட்டு இப்படியே இருந்தாங்க. அவங்க பாட்டு இருந்தவங்கள ரொம்ப பெரிய மகான் மாதிரி. இந்த வல்லபாய் பட்டேல் அவர்கள் இந்தியாவை ஒன்றிணைத்தார் இல்லையா? ஆமாம், அவர்களாம் எவ்வளோ பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாம், அவர்களாம் இன்னைக்கு பிரம்மாண்டமான சிலை வைத்தார் மோடிங்கிறது கூட உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் தான். அந்த மாதிரி மனிதர் அவர்களாம் எவ்வளோ பொறுமையாக இருந்த செஞ்சிருப்பார் பார்க்கக்கூடிய சமயத்தில் உண்மையிலே நிதிஷ்குமாருடைய ஒரு செயல்பாடு ரொம்ப கேவலமானது அப்படிங்கிறது கண்கூட தெரியும். அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து நிதானமாக என்ன மிகப்பெரிய ஒரு சாதனைலாம் தமிழகத்துல பண்ணி வரலாற்று சிறப்பு நாயகர்களாக இன்னைக்கு வரலாற்று புத்தகங்களை பதிவாகி இருக்கிறாங்க தமிழக தலைவர்களாம். ஆமா, அவர்களையெல்லாம் எந்த அளவுக்கு பிறர் சீண்ட முடியுமோ அந்த அளவுக்கு சீண்டி, ஆமா அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு கேவலப்பட முடியும் அந்த அளவுக்கு கேவலப்பட்டு, அதையும் மீறி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு, ஆமா மக்களால் நிர்ணயிக்கப்படக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக தமிழகத்தில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்து விட்ட ஒரு கட்சியாக குறிப்பிட்ட கட்சிகள் இன்னைக்கு திமுக, அதிமுக, அங்க மேலிடத்துல காங்கிரஸ், இந்த மாதிரி. இந்த வகையில பாஜகவை கூட நம்ம ஏதோ முதுகலை ஏறிதான் அவங்க குத்துறாங்க. ஆனா இந்த அளவுக்கு நிதிஷ்குமாரை போல கேவலமான ஒரு அரசியலை பாஜக பண்ணியிருக்கா அப்படின்னா அது கூட இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது தான் முதலமைச்சராக இருக்கணும். பீகார் மாநிலத்தில் யாரும் முதலமைச்சர் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மிக கேவலமான ஒரு கோட்பாட்டின் வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார். அது இன்னைக்கு பகிரங்கமா தெரிஞ்சிருச்சு. ஒரு ட்விட்டர் பதிவு லல்லு பிரசாத்தருடைய மறைவு போடுறாங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட வகையில வாரிசு அரசியல் கான்செப்டுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்புறம் அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட லல்லு பிரசாத் யாதவுக்கும் நிதிஷ்குமாருக்கும்
மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உடனே லல்லு பிரசாத் யாதவ் பார்க்கிறார், தாம் மகனை முதலமைச்சராக்குறதுக்கு ஒரு திட்டம் போடுறாரு. அதுக்கு தகுந்த நிதிஷ்குமாருக்கு காங்கிரஸ்ல சரியான மரியாதைகள் இல்லை. அதே நேரத்தில் தான் நினைச்சது நடத்த முடியாது, தான் நினைத்து நிறைவேறாத ஒரு சூழல். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு மகாகட் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல அமைத்து அதிலிருந்து வெளியேறி பழையபடி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கிறார். இதுக்கு முதல்ல பாஜகவை கலட்டி விட்டு காங்கிரஸ், லல்லு பிரசாத் கட்சி பார்த்து இவர் எல்லாம் சேர்ந்து கூட்டணியா இவர் தான் ஆரம்பிச்சாரு. திரும்பவும் பழையபடி அங்கேயே போயிட்டார். இதுக்கு முன்னால் ஆரம்பத்தில் வாஜ்பாய் சம்பந்தப்பட்ட 2000 சில்லறையில அதே மாதிரி விளங்கினார். 2014 பிரதம வேட்பாளராக பாஜகவில் பிரதமர் மோடியை அறிவிச்சோன்னு அன்னைக்கே எதிர்ப்பை தெரிவித்தவர் தான் நிதிஷ்குமார். அன்னைக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமா, அதையெல்லாம் மூடி மறைத்து அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் மற்றபடி நம்ம தமிழக திமுக, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்திய கூட்டணி. அதுக்கு காரணமே அவர் தான், நிதிஷ்குமார் தான். ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அதில் அங்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஆதரவு அவருக்கு இல்லை. உடனே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்தது அந்த இந்திய கூட்டணிக்கு தலைவர் பொறுப்பாவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாரு. அதுவும் கொடுக்கப்படவில்லை. சரி, பிரதம வேட்பாளராக அன்னைக்கு 2014 பாஜக மோடி அறிவிச்சவர் நம்ம அறிவிப்பாங்கன்னு பார்த்தாரு. மம்தாவும் கெஜ்ரிவாலும் அதுக்கு எடுத்துட்டாங்க. கார்கேவை தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு எதிர்பார்ப்பில் மிகப்பெரிய ஒரு வெடிப்புகள் விழுந்தவுடனே பழையபடி துரோக மனப்பான்மை. அப்புறம் எதுக்கு இந்திய கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சுபாகனந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி எதிரியோட எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. இப்ப துரோகியே மேல் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த மாதிரி ஆளுக்கு, நிதிஷ்குமார் போன்ற ஆட்களுக்கு பாஜக எவ்வளவோ மேல். அதெல்லாம் மீண்டும் பாஜக நிதிஷ்குமாரை தன்னோடு இணைத்து கொண்டது அப்படிங்கிறது உண்மையிலே அப்ப அவ்வளவுதான். ஆமா, பாஜகவும் அவர்களை போன்றவர்கள். ஆமா, கிராமத்துல ஒரு பரமன் சொல்லுவாங்களா, தண்ணியோட தண்ணி சேர அந்த இனத்தோட அந்த இனம் தான் சேரும் அப்படிங்கிறது துண்டா தெரிஞ்சு போச்சு. அப்ப திருப்பி சேர்ந்தவர் மீண்டும் துரோகம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுல பாஜக எப்படி நம்புகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அதுதான் அரசியலா? எனக்கு இது ஒண்ணுமே புரியல. இந்திய கூட்டணி சொல்லிட்டு தூக்கிட்டு ஆடுனாங்க. 4-5 சிட்டிக்கு மேல போட்டாங்க. திடீரென்று ஒரு மாற்றம். இல்ல பாஜக மிரட்டினாங்களா, மிரட்டப்பட்டதா, அப்படிலாம் ஒரு தகவல் போன மாதிரி தெரியல. லல்லு பிரசாத் யாதவுக்கு இவருக்கு பிரச்சனை. ஆமா, தன்னுடைய மகனை முதலமைச்சராக்க திட்டம். மற்றபடி இந்திய கூட்டணி இவருக்கு மதிப்பு இல்லை. அதே நேரத்தில் வாரிசு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சுக்கள் நிதிஷ்குமார் கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய சமயத்தில் அது பிரச்சனையாகி பழையபடி பாஜகவோடு சேர்ந்து இன்னைக்கு இந்திய கூட்டணி உடைத்து கொண்டு ஆமா முதலமைச்சராக 9வது முறை. எத்தனை முறை இருந்தாலும் சரி, மீண்டும் 10வது முறை அவர்தான் வருவார் போல. அப்ப எந்த கூட்டணி இணைவார்? அப்ப அந்த நேரத்தில் பாஜகவோடு விலகிவிட்டு கற்பனையா பேசுவோமே, திடீர்னு மீண்டும் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்குமா? ஏங்க, ஒரு குடும்பத்திலே 1000 பிரச்சனை ஏற்பது, அரசியல் எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? அதையெல்லாம் தாங்கித்தான் அந்த கூட்டணி அமைக்கிறாங்க. அமைக்கிறப்பே பாஜக சொல்லுது இது நிலை இல்லாத கூட்டணி அப்படின்னு. ஆனா நிதிஷ்குமாரை மனதில் வைத்து சொன்னதா இல்ல எப்படி இருந்தாலும் சரி நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பாஜக நினைத்து சொன்னதா அப்படின்னு தெரியல. அன்னைக்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட அதையெல்லாம் மீறித்தான பல சிட்டிங்ஸ் போட்டு கூட்டணி ஸ்ட்ராங் பண்ணி என்னென்னமோ பேசினாங்களே, மக்கள் அதை நம்பினாங்க. அன்னைக்கே கூட சில விமர்சனமும் போச்சு. பிரதம வேட்பாளர் அறிவிக்காம கட்டாயமாக அது கூடாது. கார்கேவை கெஜ்ரிவாலும் மம்தாவும்
வார்த்தை மூலமாக ஒரு முன்மொழிந்ததுக்கே வந்து நிதிஷ்குமாருக்கு மூஞ்சியை விட்டு லல்லு பிரசாத் யாதவுக்கு மூஞ்சியை விட்டு. ஏன்னா 2016 பாஜக வந்து மோடியின் பிரதம வேட்பாளர் அறிவிச்சப்பயே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுதான் நிதிஷ்குமார். அப்படி இருக்க சமயத்தை மீண்டும் எப்படி பாஜக அவரை சேர்த்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அரசியல சகஜம்ங்க, அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனா இவ்வளவு கேவலமான ஒரு விஷயமா? அப்போ மக்கள் வந்து என்ன யார் இடிச்ச வாயிலாம் முட்டாள்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி வருதா இல்லையா? இல்லை, இவங்க சௌரியத்துக்கு சேர்றது, இவங்க சௌரியத்துக்கு வளர்றது, இவங்க சௌரியத்துக்கு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்டா செருப்பால தான் அடிக்கும் இந்த மாதிரி கட்சிகள்லாம். உண்மையிலே நிதிஷ்குமாரை வந்து ஒரு மிக சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, பல்துறாம்லாம் சொல்லவே கூடாது. அதை விட கேவலமான வார்த்தைகளால வந்து திட்டணும். அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் திட்ட யோகியதை கிடையாது. மக்கள் திட்டணும், மக்கள் திட்டணும். அதையெல்லாம் மீறி இன்னைக்கு கார்கே சொல்லியிருக்கிறார், இந்திய கூட்டணி நிலையாக இருக்கும். அவரு போனா பரவாயில்ல, 26, 28 கூட்டணி கட்சிகள் ஒண்ணு போச்சுன்னா 25, 26 இருக்க போது திமுக, கம்யூனிஸ்ட், மற்ற அதை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அவரு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டார். அப்போ கூட்டுறவர் அவரு தானே அப்படிங்கும் போது அப்புறம் என்ன நிலைமையில அவரு மனோநிலை இருந்தது அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? திருட்டு பயலா வந்து திருட்டு பயலாவே போயிட்டான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதான் எனக்கு தெரியும். அவ்வளவு கேவலமான ஒரு நபரை வந்து திரும்ப சேர்த்துறது, விளக்குறது, சேர்த்துறது, விளக்கு 2000 2023 வரை அவருடைய ஒரு வரலாற்றை பார்க்கின்ற போது காரி துப்பக்கூடிய சூழல். ஆனா இருந்தாலுமே மீண்டும் பாஜக சேர்த்துக்கிட்டாங்கல்ல, அப்ப மீண்டும் அதுல இருந்து வந்து உடஞ்சி வந்தா இப்ப காங்கிரஸ் லல்லு பிரசாத்தை சேர்த்துக்குவாங்களா? சேர்த்துக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் தான் இப்படிப்பட்டவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும். பகிரங்கமான ஒரு குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இந்திய அரசியல் போயிட்டு இல்ல. இதே நிலைமையா தான் மக்கள் வந்து அதிமுகவை தமிழகத்துல பாக்குறாங்க. அதான் பயங்கரமான ஒரு சிறுபான்மை மக்களை வந்து அதிமுக இதே போன்று எய்த்து விடுமோ அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இல்ல. என்னதான் எடப்பாடி எள்ளி குதிக்கிறார், சிறுபான்மை மக்கள் நம்புற மாதிரி இல்லையே பாருங்க. இந்த மாதிரிலாம் நிதிஷ்குமாரோட நிலைமை வந்து நாளைக்கு எடப்பாடிக்கு வராது என்று நிச்சயம் இருக்கு. நம்ம பீகார் மாநிலத்தோடு தமிழக அரசியல் குறிப்பா அதிமுக ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்துல நிலைமை நம்ப முடியாத சூழலாக தான் இருக்கு. எடப்பாடி பக்கம் பக்கமா சொல்றார், நாங்க பாஜகவை எங்களுடைய கூட்டணி விலக்கி விட்டோம். எங்களுக்கு வந்து சிறுபான்மை ஓட்டு தேவை. 10வது எஸ்டிபிஐ வேற சேர்ந்து ஒரு மாநாடு வேற போட்டாங்க. இப்போ எஸ்டிபிஐ நோக்கி கேள்வி கேட்டா, நிதிஷ்குமாரை பத்தி கேள்வி கேட்டோம்னா எஸ்டிபிஐ என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, நிதிஷ்குமார் மாதிரி வந்து எடப்பாடியும் நாளைக்கு வந்து ஜெயிச்சதுக்கு முன்னாலே நிதிஷ்குமார் யாரும் தெரிஞ்சு போச்சு. ஜெயிச்சதுக்கு பின்னால் அதிமுக எடப்பாடி சம்பந்தப்பட்ட விஷயம் இதே மாதிரி மனம் மாற மாட்டார், பச்சோந்தியாக சந்தர்ப்பவாதியாக மாற மாட்டார். அப்படி என்ன நிச்சயம் இருக்கு? அப்போ வந்து மக்கள் தான் இழிச்சவாயிங்க. இப்படிப்பட்ட கட்சியை வந்து கடைசி வரைக்கும் நிதிஷ்குமார் போன்ற கட்சிகளெல்லாம் கடைசி வரைக்கும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும். அதிலேயே மீறி வந்து அமித்ஷா வந்து கண்டிஷன் போட்டிருக்காரு. அதுதான் வந்து ரொம்ப கோடிட்டு காட்டக்கூடிய விஷயம். அதையெல்லாம் மீறி வெட்டுங்கட்டத்தனமாக நிதிஷ்குமார் இந்திய கூட்டணி உடைத்துக் கொண்டு மீண்டும் பாஜகவில் சேரும் போதுல அமித்ஷா வந்து பல கண்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது லோக்சபா தேர்தலுக்கு ஆமா நிதிஷ்குமார் கட்சிக்கு நாங்கள் குறைவான இடங்கள்ல உங்களுக்கு கொடுப்போம் சம்மதமா. அடுத்து சட்டசபை தேர்தல் வரக்கூடிய இல்லையா, அதுல வந்து பாஜக எந்த அளவுக்கு அமைக்கணும், அமைச்சர்கள் அந்த அளவுக்கு அதிகமா இடம் கொடுக்கணும். ஆமா, அது கண்டிஷன் போட்டோம். அப்பதான் நாங்க கூட்டணிக்கு வருவோம். கண்டிஷன் போட்டிருக்காங்க. பலவிதமான ஏற்பாடு நடந்தது. அதே நேரத்தில் எக்கட்சியா இருந்தாலும் சரி, என்ன அந்த இலாக்களை வந்து பாஜக தான் நிர்ணயம் செய்யும். பாருங்க எப்படிலாம் கண்டிஷன் போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி துணை முதல்வர் பதவி சேர்ற மாதிரி இருந்தா பாஜகவுக்கு தான் அப்படிங்கிறதே கண்டிஷன் போட்டாங்க. அதே நேரத்தில் லோக்சபா தேர்தலில் எந்தெந்த இடத்துல போட்டியிட வேண்டும் பாஜக தான் முடிவு செய்யும்
புரியுதுங்களா? அதே நேரத்தில் லோக்சபா சீட்டு வந்து இறுதி செய்யணும் நாங்க தான், பாஜக தான். நீங்களாம் இறுதி செய்ய முடியாது. ஓகேனா வா, இல்லாட்டி போ. இப்ப இத்தனை கண்டிஷனை போட்டு கேவலமற்ற ஒரு சூழல்ல ஆமா நிதிஷ்குமார் போன்ற அரசியல் கட்சிகள்லாம் வந்து இந்திய நாட்டில் வந்து ஒரு அரசியல் பண்றாங்கன்னா இதை போன்ற கட்சிகள்லாம் வந்து கட்டாயமாக மக்களால் வந்து துரத்தி அடிக்கப்பட வேண்டும். இந்தியாவை விட்டே இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு வைக்கக்கூடிய வேட்டு. மக்களாகிய நம்மளை போன்ற ஒரு ஜனநாயக போக்குள்ளவாதிகளை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய பகிரங்கமான ஒரு திருட்டுத்தனம். ஆமா, கேவலமான ஒரு சூழல். அதனால வந்து மக்கள் நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்படிப்பட்ட கட்சி நிறைய இருக்கிறாங்க. ஆமா, இதுக்கெல்லாம் வந்து பேசாம விட்டு போட்டு கட்சி ஆரம்பிக்காம பேச எத்தனையோ தொழில் இருக்கு. விபச்சாரம், கள்ளக்கடத்தல், அப்புறம் கஞ்சா விற்பது, திருட்டுத்தனமாக மது விற்பது. ஆமா, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட தொழில் இருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் வந்து இதை விட அற்புதமான ஒரு தொழில். ஆமா, என்ன எத்தனையோ பேர்லாம் இருக்கிறாங்க. மனைவியை கூட விட்டு சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல கேவலமான நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமா, அப்படிப்பட்டவர்கள் இந்த மாதிரி கட்சியில் இருக்கிறாங்களா? இப்படிப்பட்டவர்கள் இந்த கட்சி நடத்துவாங்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு. மக்கள் நம்ம முடிவு செய்யணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இப்படிப்பட்ட கட்சிகளுக்கெல்லாம் வந்து மக்கள் செருப்படி கொடுக்க வேண்டும் என்பதுதான் பகிரங்கமான உண்மை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.